ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தியமாவினுடைய February 2026க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். நான் அப்படியே புக்லேயே 1 by 1 சொல்கிறேன், நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேப்பரில் पहला पत्र बागवान पद्यल भावार्थ हिंदी में लिखिए இருக்குல்லையா பத்யான்ஷ் கா பாவ்னு, அதாவது சந்தர்ப்ப சகித் வியாக்கியா. ஸோ அது வந்து எது எதுன்னு சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பிரஷ்னோं के उत्तर சாராंश இது எல்லாமே வந்து ஒவ்வொரு போயம்லேயும் எது எதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய சாரான்ஷில் சங்கதி கப்பல், இந்திரதனுஷ், ஹோன்ஹார் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நிம்னலிக்கித் பிரஷ்னோं के उत्तर சப்ரசங் வியாக்கியா அதெல்லாம் எதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போயமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஒன் பண்டித் கி சங்கதி, அப்புறம் நிம்னலிக்கித் பிரஷ்னோं के उत्तरல புரே கைசே பலே, அப்புறம் ஏக் பூந்தில் ஃபஸ்ட் ஒன் தேவ் மேரே, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பிரஷ்னோं के उत्तरல செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு அத்புத் மாயால பாவார்த்த ஹிந்தி மேலே வந்து ஃபஸ்ட் ஒன் கைஞ்சி நகி, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய प्रश्नों के उत्तरला तारे आकाश में அதில் ஃபஸ்ட் ஒன். இந்திரதனுஷில் नारंगी लाल हरा पीला बैंगनी அது அடுத்து. प्रश्नों के उत्तरला इंद्रधनुष में कितने அந்த கொஷின். அடுத்து ஹோன்ஹாரில் ஹோன்ஹார் பாலக் क्या कमाते हैं அந்த ஃபஸ்ட் கொஷின். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய பத்யான்ஷ் கா பாவார்த்தில் ஃபஸ்ட். ஓகேவா, இப்போது போயமில் முடிஞ்சு தோஹாவளியில் தேர்ட் அண்டு ஃபிஃப்த். ஓகேவா, இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இந்த தோஹாவளியில் இருக்கக்கூடிய கொஷினில் செகண்ட் கொஷின் ரஹீம் பிரேம் கி துல்னா. ஓகே, அடுத்து கத்தியில் வந்து எது எது அப்படின்னா சாரான்ஷில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, ஹமாரா ராஜ் சின்ஹ், சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய வாக்கியோமே பிரயோக் கீஜியில் ஃபஸ்ட்டு ஹோஷியாரி, அப்புறம் ஹுக்கும் தேனா தேர்ட் ஒன். அதிலே வந்து செகண்ட் கொஷின் அக்பர் நே பீர்பால் கி அது. அப்புறம் தக்ஷின் பாரத் அதில் செகண்ட் லெசனில் வந்து ஷப்தோங்கா வாக்கியோமே பிரயோகில் நியூ டால்னா. அடுத்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியில் ஷாமில் ஹோனா மஷூர் ஹோனா அது ரெண்டும். அதுலேயே வந்து நிம்னலிக்கித் பிரஷ்னோं के उत्तर 5 வாக்கியம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாரதி கி கவிதாவும் ஜனதா கோ கியூ பசந்த் ஆயி செகண்ட் ஒன். அடுத்து டாக்டர் அப்துல் கலாமில் शब्दों का वाक्यों में प्रयोगला फर्स्ट वन साधारण प्रतिदिन विभूषित करना. அடுத்து सिद्धार्थ का गृह त्यागला निम्नलिखित वाक्यों में प्रयोग कीजिए के लिए அதில் खोजना प्रतीक्षा थर्ड एंड फिफ्थ. हमारा राज शिकमिला 5 वाक्यों में उत्तर के लिए அதில் फर्स्ट वन. सरदार वल्लभाई पटेल प्रश्नों के उत्तर 5 वाक्यों सेकेंड क्वेश्चन. नेक्स्ट देवनागरी लिपि का मानक रूप. फ्रेंड्स நம்ம ராஷ்டிர பாஷா பொறுத்த வரைக்கும் எல்லா லெசனுமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து ராஷ்டிர பாஷா ஆல் இன் ஒன் அப்படின்ற ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் என்ன அப்படின்னா என்னென்ன பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களும் அதற்கான டிப்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த வீடியோவும் வந்து மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஓகேவா, அண்ட் தென் வந்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி தயவுசெய்து எல்லோரும் நல்லா படிங்க. எல்லோரும் ஆல்ரெடி நல்லா படித்து முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு பிஃபோர் வந்து ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் வந்து ஒரு 2-3 கொஷின் பேப்பரே வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஓகேவா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது போகும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அது வந்து சபா எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, அதில் எல்லா வீடியோஸுமே போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஓகே, நெக்ஸ்ட்டு தேவநாகரி லிபி கா மானக் ரூப்பில் ஃபஸ்ட்டு वर्ण कैसे कहते हैं, நெக்ஸ்ட்டு தேர்டு लिपि किसे कहते हैं, स्वरों का प्रयोग, அப்புறம் 8th संयुक्त व्यंजन, 11th अनुनासिक, 13 किन शब्दों, 15th देवनागरी अंक, அப்புறம் 14th ஹிந்தி ஆங்கோங்கா தேவநாகரி ரூப். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பர். இப்போ ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு செகண்ட் பேப்பரில் தூசரா பாக் கஹானி அதில் வந்து இதில் பிரஷ்னோं के उत्तरல வந்து ஃபஸ்ட் கொஷின் அதாவது இப்ராஹிம் யாத்ரியும். அடுத்து இதில் வந்து நான் எது கஹானியினுடைய சாரான்ஷ் வந்து முன்னாடி போலவே வந்து இதிலே சொல்லிடுறேன். ஓகேவா, பகீரத் கி தபஸ்யா, சத்துராத்மி, அப்புறம் சூக்கே சந்திரே இந்த 3 வந்து சாரான்ஷ். ஓகேவா, இந்த சாரான்ஷ் கேட்பாங்கள்ல அதில் இப்போ நான் சொன்ன 3 வந்து இம்பார்ட்டண்ட்.
ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து ஸ்போக்கன் ஹிந்தி அப்படின்ற பிளேலிஸ்ட்டும் போயிட்டுருக்கு. அதாவது ஹிந்தி நம்ம வந்து பேசுறதுக்காக கான்வர்சேஷனில் ஈடுபடுறதுக்காக ஜென்ரலான எல்லா விஷயங்களையும் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி பேசுறதுக்காக அதுவும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் தென் வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த ஹிந்தி ரிலேட்டடான புக்ஸு அண்ட் தென் வந்து அதற்கு தேவையான டூல்ஸ், இப்போ நம்ம எழுதணும் ஹிந்தியில் வந்து எழுதணும் அப்படின்னா அதற்கான அந்த டூல்ஸு, அப்புறம் வந்து ஹிந்தி நோட் புக்ஸ் இதெல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். அந்த லிங்க்கை உபயோகப்படுத்தி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போது செகண்ட் லெசனில் प्रश्नों के उत्तर सेकेंड क्वेश्चन. नेक्स्ट कुत्ते के पूंछेला भगवान ने अमीर को. அடுத்து चतुर आदमी फर्स्ट क्वेश्चन चतुर आदमी से. नेक्स्ट भरत मिलाप. அதில் வந்து இதனுடைய சாராंश எது அப்படின்னா அப்படியே இதுலேயே சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா चार भाई அந்த சாராंशும், அப்புறம் அதனுடைய प्रश्नों के उत्तर ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அப்புறம் विश्वामित्र का यज्ञ அதனுடைய சாராंश, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चनिல் ராம் और लक्ष्मण அந்த செகண்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட்டு धनुष यज्ञல प्रश्नों के उत्तर ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் ராஜ் திலக் की तैयारीனுடைய சாராंश, அப்புறம் मंत्रा का षड्यंत्रல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चनिல் ஃபர்ஸ்ட் ஒன், ராம் का वनवास அதில் இருக்கக்கூடிய அந்த சாராंश, அப்புறம் அதனுடைய प्रश्नों के उत्तर ஃபர்ஸ்ட் ஒன், கைகேயி का दूसरा, गुह की भक्ति அந்த சாராंश. அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து இந்த பரத் மிலாப்பினுடைய இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். இப்போது கிராமர் போர்ஷன்ஸும் அது போல் தான் கிராமரும் எல்லாமே படிங்க. ஓகேவா? கிராமர் கொஷின்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா லிங்கு வச்சனு அப்புறம் சுத்தி கீஜி அது எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோடடில் இருக்குது. அப்புறம் இந்த நம்பர்ஸ் வந்து 1 to 100 வரைக்கும் இருக்கிறது. இது எல்லாமே ஜென்ரலான விஷயங்கள், இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். கற்றுக்கோங்க. இதெல்லாமே ரொம்ப உபயோகமான விஷயங்கள். நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இது வந்து இது நான் இதுன்னு சொல்ல அதில் எல்லாமே படிங்க. ஓகேவா? எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு பாத்ஷீத் இருக்கு இல்லையா அதில் வந்து செகண்ட் ஒன் கலம் கி தூக்கான். இது எப்போவுமே மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான். அண்ட் தென் கிதாப் கி தூக்கான், அப்புறம் கிசி கே பாரேமே ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் உல்லாஸ் யாத்ரா. இதுவும் அதே போல் தான் எகெயின் அண்ட் எகெயின் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ரிப்பீட்டட் தான். அடுத்து ஹிந்தி சீக்னே கி ஆவஷ்யக்தா தேர்ட் ஒன். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய நிபந்தில் ராஷ்ட்ரிய பக்ஷி, ரயில்காடி, பாக், அப்புறம் காய் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து கொஷின் பேப்பர் வந்து நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி பார்க்கணும், அது வந்து என்னென்ன போர்ஷன்ஸ்லேருந்து கொஷின் ஆன்சர்ஸ் வரும் அது எல்லாமே வந்து ஆல்ரெடி அதுவும் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே ராஷ்டிர பாஷா அப்படின்ற பிளேலிஸ்ட், அதாவது ராஷ்டிர பாஷாவில் வந்து தேவநாகரி லிபி, பத்ய, கத்ய, கஹானி அப்படின்னு எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது. அது போல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்மளுடைய சபா எக்ஸாம்ஸ் ஜென்ரல் டாபிக் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு எழக்கூடிய ஜென்ரலான விஷயங்கள், ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா அதற்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேவையான எல்லா உபயோகமான விஷயங்களும் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செய்து கொடுக்கக்கூடிய எஃபோர்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதுதான் வந்து உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய பிக்கஸ்ட் விஷயம். தயவு செய்து ஒரு நிமிஷம் டைம் எடுத்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவாக அமையும். ஐ ஹோப் எல்லோரும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். பாய்.